குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹரியானா மாநிலத்தில் மூத்த IPS அதிகாரி ஒருவர் சாதி பாகுபாடு காரணமாக தற்கொலை குறிப்பு எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாநிலத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஆந்திர மாநிலம் பட்டியல் சாதி சமூகத்தைச் சேர்ந்தவர் புரன்குமார். IIM அகமதாபாத்தில் முதுகலை படிப்பை முடித்த இவர் UPSC தேர்வு மூலம் 2001 பேட்ச் IPS அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஹரியானா கேடரில் கூடுதல் DGP பதவியில் பணியாற்றி வந்தார். பணியில் திறம்பட செயல்பட்டு உயர் பதவிகளுக்கு முன்னேறியிருந்தார். இறுதியாக டெலிகாம் ஐஜியாக பணியாற்றி வந்த அவர் சமீபத்தில் இடமாற்றம் செய்யப்பட்டார். இவரது மனைவி அம்னீத் பி குமார் IAS அதிகாரியாக ஹரியானா அரசின் வெளியுறவு ஒத்துழைப்புத் துறையின் ஆணையர் மற்றும் செயலாளராக பணியாற்றி வருகிறார். ஹரியானா மாநில முதல்வரின் ஜப்பான் பயண குழுவில் இடம்பெற்றிருந்த அம்னீத் பி குமார் அலுவல் காரணமாக ஜப்பான் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் சண்டிகரில் உள்ள தனது இல்லத்தில் தனியாக இருந்த புரன்குமார் 8-9 பக்க தற்கொலை குறிப்பு எழுதி வைத்துவிட்டு அக்டோபர் 7 அன்று துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணவரின் மரண செய்தியை அறிந்தவுடன் அம்னீத் அக்டோபர் 8ஆம் தேதி அன்று இந்தியா திரும்பினார். தற்கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புரன்குமார் 10 IPS மற்றும் 3 IAS அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக தற்கொலை குறிப்பில் கூறியுள்ளார். முறையற்ற பதவி உயர்வுகள், சாதி அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் நிர்வாக துன்புறுத்தல் தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடன் புரன்குமாருக்கு நீண்ட காலமாக தகராறுகள் இருந்ததாக கூறப்படுகின்றன. இது குறித்து பல ஆண்டுகளாக அவர் முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு பல கடிதங்கள் எழுதியிருப்பதாகவும், ஆனால் அரசு தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் ஹரியானா மாநில போலீஸ் DGP சத்ருஜித் கபூர் மற்றும் ரோக்தக் போலீஸ் சூப்பரிண்டென்ட் நரேந்திர பிஜார்னியா ஆகியோர் மீது அம்னீத் பி குமார் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வரிடம் அம்னீத் அளித்துள்ள மனுவில் புரன்குமாரின் தற்கொலை குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரிகளை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும். ஹரியானாவின் சக்தி வாய்ந்த உயரதிகாரிகள் இந்த வழக்கில் ஈடுபட்டுள்ளதால் எங்கள் குடும்பத்திற்கு வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எனது கணவரின் தெளிவான மற்றும் விரிவான தற்கொலை குறிப்பு மற்றும் முறையான புகார் இருந்த போதிலும் இதுவரை எந்த FIR-ம் பதிவு செய்யப்படவில்லை என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. இது சாதாரண தற்கொலை வழக்கல்ல. பட்டியல் சாதி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியான எனது கணவர் சக்தி வாய்ந்த உயர் அதிகாரிகளால் திட்டமிட்டு துன்புறுத்தப்பட்டதன் நேரடி விளைவு. தற்கொலை குறிப்பில் இடம்பெற்ற அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது கணவரின் மரணத்திற்கு உரிய நீதி வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பேசு பொருளாக மாறியதை அடுத்து சண்டிகர் IG தலைமையில் 6 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. முதற்கட்டமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அரசியல் ரீதியாகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியல் சாதி அதிகாரிகளை பாதுகாக்க தவறியதாக மாநில அரசை எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் DGP சத்ருஜித் கபூர் உட்பட குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.